ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் வர மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக சில்லுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய மேக்கப் பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் இல்லை, நம்ம ஒரு வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஒரு லைக் போட்டு உள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். புது ட்ரெஸ் போட்டாச்சு. ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். நான் பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டர் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டர் நல்லா நம்ம ஃபேஸில் இதாகிற வரையும் என்னோடய ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் தலை சீவிட்டேன். கொஞ்சம் முடி கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால தலை சீவி முடிச்சிட்டே அப்படின்னாலே என்னோடய மேக்கப் ஓவர்னு அர்த்தம். எங்கள் வீட்டில் கிளம்புறதுக்கு லேட் பண்ணுற ஒரே ஆள் நான் மட்டும்தான். என்னோடய ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும். எனக்கு எப்போவுமே சூட் ஆகிற ஒரே ஹேர் ஸ்டைல் இதுதான். வேறு எது மாற்றி ட்ரை பண்ணாலும் அது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரியே இருக்கும். கொஞ்சமாக முடி எடுத்து ஒரு குட்டி கிளிப் மட்டும்தான் குத்திடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 குசி கிளிப் வச்சு சைடில் பின் பண்ணிடுவேன். இது சைட்லலாம் முடியெல்லாம் வராமல் இருக்கும். இது என்னோடய சிம்பிள் ஹேர் ஸ்டைல். நீங்கள் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்குதோ அது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை அங்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீட்டாக ரொம்ப மேக்கப்பில் இல்லை, ரொம்பவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, நீட்டாக ஒரு லுக் கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நல்லா சீவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 கால் எடுத்து நல்லா தலையை பின்னிக்கலாம். இந்த மாதிரி முடி இருக்கிறவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டே சிக்கு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் காலையில் அப்படின்னா பின்னி கிளம்ப முடியும். நான் எப்படின்னா ஒரு 3 பின்னல் முன்னாடி பின்னிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி 1 பை 1 அதை பின்னி முடிச்சிடுவேன். பின்னிட்டு கடைசியாக ஒரு குட்டி கிளிப் போட்டு பேண்டு போட்டு என்னோடய மேக்கப் தலை சீவுறதை முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பான்ஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்து தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இது ஃபேஸை நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம மேக்கப்பே பண்ணாலும் திட்டாக தெரியாமல் ஒரு ஈவனாக எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். யூஸ் பண்ணி பாருங்கள். காசும் ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட்டு அதை நல்லா ஃபேஸில் நல்லா செட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபவுண்டேஷன் டேஸ்லரில் இருக்கும், ரேட் கம்மியில் இருக்கும், அது வாங்கி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கன்னா கண்ணு கருவளையம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல, அப்புறம் கன்னத்தில், நெத்தியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆகிக்கும். திட்டாக உங்களுக்கு தெரியாது. நான் அந்த பவுடர் கொஞ்சம் போட்டு கடைசியில் பான்ஸ் கொஞ்சம் லூஸ் பவுடர் போட்டு நான் மேக்கப் இது பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆலோவேரா லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம லிப்பை வறண்டு போக விடாமல் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கும். இது லிப் பாம் மாதிரி தான் இருக்கும். லைட் பிங்காக மைல்டாக தான் இருக்கும். இது போட்டுட்டு கடைசியாக நான் ஒரு பொட்டு ஒன்று வச்சுருவேன். நீங்கள் ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு பொட்டு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் லுக்காக இருக்கும். நான் வச்சுருந்த அவசரத்தில் அதை எங்கே போட்டேன்னு தெரில. கடைசியில் நான் ரெகுலராக வைக்கிற பொட்டவே வச்சு மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே ஃபைனலாக சந்தன பேஸ்ட் வைப்பேன். ஃபஸ்ட்டு சந்தனம் வச்சுட்டு இருந்தேன். இப்போ பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் சந்தன பேஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபேஸ்க்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காட்டும் எப்போவுமே. அவ்வளோதான். பூ வந்து இங்கே இல்லை, பழனியில் போய் இறங்கி வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பூ வைக்கல. அவ்வளோதான், என்னோடய மேக்கப் லுக் முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாச்சும் போகிறீங்க, இல்லை வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா சிம்பிளாக நீட்டாக ஒரு மேக்கப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலே பழனி கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதான் பழனி முருகன் மலை. இது எங்கள் குட்டி தம்பிக்கு வச்ச சீர்வரிசை. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, தேங்காய், வாழைப்பழத்தட்டு, ட்ரெஸ்ஸு, எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ, நான், அம்மா, தங்கச்சி, அப்புறம் எங்கள் அண்ணி எல்லோரும் கோயிலில் எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து என்னமோ பொய்கைன்னு சொன்னாங்க, சரவண பொய்கை. இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதனால் பழனி போயிருக்கோம், ஆனால் பார்த்ததில்ல. காது குத்து விழா சூப்பராக முடிஞ்சுச்சு. நம்மளை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மெமரிஸ்லாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இல்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அது ப்ராப்ளமே இல்லை. நீங்களும் எடுத்து உங்களோட குட்டீஸ் ஃபோட்டோலாம் மெமரிஸ்லாம் எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.